யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்படும் நினிவே பட்டணம் குறித்து ஆச்சரியமான அதிர்ச்சியான பல வரலாற்று செய்திகள் உண்டு. அவற்றை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அவற்றை நாம் பார்ப்போம். பழைய அசீரிய அரசின் தலைநகராக இருந்த நினிவே பட்டணத்துக்கு அடிக்கல் நாட்டியது யார் தெரியுமா? பழைய ஏற்பாடு சொல்லும் கொடிய நிம்ரோத் அரசன். ஆதியாகமம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள். நிம்ரோத் அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரெசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். நினிவே இன்றைய ஈராக்கின் ஒரு பகுதியாகும். அடிக்கல் நாட்டியதே ஆட்டி படைக்க நினைத்த அரசன் என்றால் அந்த பட்டணம் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நாகூம் தீர்க்கதரிசன புத்தகம் நினிவே பட்டணத்தை பற்றின புத்தகம். நாகூம் தீர்க்கதரிசி இந்த நினிவே பட்டணத்தை இரத்தப்பழிகளின் நகரம் என்று அழைக்கிறார். இரத்தப்பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது என்று நாகூம் 3:1 சொல்கிறது. அசீரிய ராஜா சனகெரிப் அரசன் நினிவேயோடு மிக தொடர்புடைய அரசன். அதன் மதில்களை கிட்டத்தட்ட 50 அடி உயரத்திற்கு கட்டினான். அசீரிய அரசும் அதன் மக்களும் மிகவும் கொடுமை நிறைந்தவர்கள். அண்டை நாட்டு இராணுவ வீரன் ஒருவன் அவர்களிடம் சிக்கிக்கொண்டால் அணுவாய் சித்திரவதை செய்து ரசித்து கொல்லுவார்களாம். ஆகவே அவர்களை பற்றிய பயமும் எரிச்சலும் யாவருக்கும் இருந்தது. நம்முடைய தீர்க்கதரிசி யோனாவுக்கும் அப்படியே இருந்திருக்கலாம். ஆகவேதான் நினிவேயின் அக்கிரமம் தேவ சமூகம் வரைக்கும் எட்டினதாக வேதம் சொல்லுகிறது. செப்பனியா இறைவாக்கினர் இதன் அழிவை பற்றி சொன்னார். பாவம், விக்கிரக ஆராதனை இங்கு அதிகம். போரில் பிடிபட்டவர்களை கண்களை உயிரோடு பிடுங்குவார்கள், மூக்கை அறுத்துவிட்டு இரத்தம் சொட்ட சொட்ட ரசிப்பார்கள், கொடூரமான முறையில் கொலை செய்வார்கள். இப்படி கொடுமைகளால் நினிவே நகரம் நிறைந்திருந்தது. இந்த நிலையில் இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யத்தில் யோவாசின் குமாரனாகிய 2ஆம் யெரொபெயாம் அரசாண்ட காலத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தவர் யோனா. 2 ராஜாக்கள் 14, 23, 25. இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வலிமை வாய்ந்த அசீரிய வல்லரசின் தலைநகரான நினிவேக்கு செல்லும்படி யோனாவிடம் ஒருநாள் தேவன் கட்டளையிட்டார். அவருக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டது? அந்த மகா நகரத்திற்கு அழிவு வரப்போவதை பற்றி அந்த ஜனங்களிடம் எச்சரிக்கும் வேலை கொடுக்கப்பட்டது. யோனா 1:1-2. ஆனால் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டு யோனா ஓடியே போய்விட்டார். நினிவேக்கு வெகு தொலைவில் இருக்கும் தர்ஷீசுக்கு போகும் கப்பலில் அவர் ஏறினார். யோனா 1:3. யோனாவை விழுங்கிய மீனை பற்றி மூலமொழியில் டாக் கடோல் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பெரிய கடல் உயிரினம் என்று பொருள். அது ஏதோ ஒரு மீன் வகை அல்லது திமிங்கலம் போன்ற பெரிய உயிரினமாகும். அவைகளெல்லாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிக்கிற உயிரினங்களாக இருந்தது. ஆச்சரியம். மீனின் வயிற்றில் யோனா ஜெபிக்கிறார். அதை பாதாளத்தின் வயிறு என்கிறார். அது கிட்டத்தட்ட மரணம் போன்றது. எந்த சூழ்நிலையிலும் ஏறெடுக்கப்படும் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்பது எவ்வளவு பெரிய உண்மை! உங்கள் ஜெபங்களும் தேவனால் கவனிக்கப்படுகின்றன. யோனாவை பற்றி சிந்திக்கையில் எது உங்கள் ஞாபகத்திற்கு வருகிறது? அவர் கீழ்ப்படியாமற் போன ஒரு தீர்க்கதரிசி என நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது கீழ்ப்படியாதவர் என்று தெரிந்தே யோனாவை தீர்க்கதரிசியாக தேவன் நியமித்தாரா? நிச்சயமாக இல்லை. யோனாவிடம் விரும்பத்தக்க சில குணங்கள் இருந்திருக்க வேண்டும். எப்படி? சற்றும் காது கொடுத்து கேட்காத இஸ்ரவேலரிடத்தில் பிரசங்கிப்பதற்காக யோனா உண்மையோடு முன்னரே பாடுபட்டு உழைத்திருந்தார். அவர்களிடம் யோனா உண்மையோடு தொடர்ந்து பிரசங்கித்து வந்தார். நற்செய்தியை பிரசங்கிக்கும் ஒருவராக நீங்கள் இருந்தால் எதை பற்றியும் கவலையில்லாத ஆர்வமில்லாத ஜனங்களிடம் பேசுவது எவ்வளவு கஷ்டம் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். ஆகவே யோனாவின் பலவீனங்கள் ஒருபுறமிருந்தாலும் விசுவாசமற்ற இஸ்ரவேலரிடம் பிரசங்கிக்கையில் அவர் காட்டிய உண்மைத்தன்மை, பொறுமை ஆகிய குணங்களை நாம் கவனிக்க தவறிவிடக்கூடாது. கடைசியில் யோனாவை தேவன் காப்பாற்றினார். நினிவே மக்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்பதை தேவன் இரக்கமாகவும் அன்பாகவும் மீண்டும் அவரிடம் சொன்னார்.
ஆகவே யோனா நினிவேக்கு வந்து சேர்ந்ததும் அங்குள்ள ஜனங்கள் செய்த மகா பெரிய அக்கிரமங்கள் கடவுளுடைய சமூகத்தில் எட்டினது என்றும் 40 நாட்களில் அவர்களுடைய பட்டணம் அழியப் போகிறதென்றும் அவர்களிடம் தைரியமாக அறிவித்தார். யோனா 1:2-3-4. யோனா சொன்ன எச்சரிப்பின் செய்தியை கேட்ட நினிவே மக்கள் மனந்திரும்பினர். அந்த பட்டணமும் அழிவிலிருந்து தப்பியது. யோனாவை நினிவேக்கு அனுப்பும் முன்னதாகவே நினிவே மக்களை மனதளவில் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அங்கே ஏற்பட்டிருந்த பஞ்சம், அரசனுடைய மரணம், போரில் ஏற்பட்ட தோல்வி, அபசகுனமாக கருதப்பட்ட சூரிய கிரகணம், அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம், திரும்பவும் ஏற்பட்ட பஞ்சம், திடீரென வந்த பூமியதிர்ச்சி இவைகளால் மக்கள் குழம்பி ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அந்த சூழ்நிலையில்தான் கர்த்தர் யோனாவை அங்கே அனுப்புகிறார். நம்மை ஒரு பக்கம் அனுப்பும் முன்பாகவே கர்த்தர் அந்த ஜனங்களை பல சூழ்நிலைகளால் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பது பெரிய உண்மை. கீழ்ப்படிய வேண்டியது மட்டும்தான் நம்முடைய கடமை. யோனாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என அவர் சொன்னார். மத்தேயு 12:40. தம் ஊழியர்கள் தவறுகள் செய்தாலும் அவர்களை ஒதுக்கி தள்ளாத தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். ஆனால் யோனாவால் நினிவேயில் ஏற்பட்ட மனந்திரும்புதல் கொஞ்ச காலம்தான் இருந்தது. பிறகு தீர்க்கதரிசிகள் சொன்னபடியே பாபிலோன் என்கிற ஒரு பெரிய பேரரசு அந்த நினிவே பட்டணத்தை கிபி 612 வாக்கில் அழித்து போட்டது. பெற்ற ரட்சிப்பை பாதுகாக்க வேண்டியது எவ்வளவு அவசியம்! நாம் நமது ரட்சிப்பை காப்பாற்ற தொடர்ந்து தேவனை பற்றிக்கொள்வோம். மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திப்போம். ஆமென்.